அவருக்கு தான் வேலை இல்லை, நீங்களாச்சும் இப்போ குடும்ப குட்டியை பாருங்கள் அப்படின்னு. அவர் கட்சிக்கு வந்து தலைமை தாங்கணுன்றது வந்து ஏன்னா இதுக்கு எடுத்தாலும் மல்லை சத்யா தான் போராட்டங்களுக்கு போகிறாரு, மல்லை சத்யா தான் கூட்டணி பேச்சுவார்த்தை போகிறாரு, மல்லை சத்யா தான் பொதுக்கூட்டங்களில் பேசிட்டாரு, மல்லை சத்யா தான் கல்யாணத்துக்கு போகிறாரு, மல்லை சத்யா போனால் தான் தொண்டர்கள் ஓடி வராங்க, மல்லை சத்யா கிட்ட தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்போது இந்த பொறாமைகள் எல்லா இயக்கத்திலையும் இருக்க தானே செய்யும். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு அபாண்டமான பழிச்சொல்லி தலைவர் என் மேலே போட்ட போது கூட அத்தனை தொண்டர்களும் கண்கலங்கி நிற்கிறாங்க. கண்ணீர் இருக்க தானே சார் மாற்று ஒரு 1000 இருந்தாலும் ஒரு கணவர் அப்பா எம்எல்ஏ ஆகிட்டார் எம்பி ஆகிட்டாருங்கும் போது ஒரு அரசியல் கட்சிங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பட் அது இல்லைன்னும் போது 13ஆம் தேதி வந்து முடிவுகள் தேர்தல் முடிவு வருது, நான் ஒரு 18,000 வாக்குகள் கிட்ட வாங்குகிறோம், தோல்வி தான் தழுவணும். இப்போ என் மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு, பிரசவம் தலைப்பிரசவம், குழந்தை வயிற்றில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம், கணவர் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து தோத்துட்டாரு, இந்த மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு திடீர்னு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்திருக்கிற ஒரு பாவி. அப்படி இருக்கும்போது அவன் வரும்போது அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அது யாராலையும் கண்ட்ரோல், அது யாராக இருந்தாலும் அது அந்த களத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வீரியம் நிறைந்தது. அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா கூட இப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு துரோகின் பட்டத்தை இப்போ சுமந்து இருப்பதை விட நான் இறந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இறந்துருக்கணும். துரை வைகோ அவர்களை இன்றைக்கி நீங்கள் கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் தலைவர் வைகோவோட நீண்ட காலம் பயணித்தவர், அவருடைய இளம் வயதுலேருந்தே பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி அப்போ தான் அவர்? எனக்கு துரையே தெரியாது. என்ன சொல்கிறீங்க? 93லேருந்து அவரோட பயணிக்கிறீங்கன்னா தலைவர் கூட இருந்திருக்கிறேன். அவரை நான் பெருசாக எப்போ ஒரு மாதிரி பார்த்துருப்பேன், வீட்லேயோ இல்லை அவருடைய பிரச்சார பயணங்கள்லையோ அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. அதுவும் பிரச்சார பயணத்துக்கெல்லாம் வந்ததில்லை. நடைபயணம்லாம் சும்மா எங்கன்னா வரும்போது பார்த்தா ஒரு வந்தவரோட பேசி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு அப்புறம் போயிடுவார், அவ்வளோதான். அவருக்கு அந்த அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லை. அதனால் அவர் எங்கே நம்ம தோழர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவர்கிட்ட பாங்க எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, அவருக்கு தான் வேலை இல்லை, நீங்களாச்சும் இப்போ குடும்ப குட்டியை பாருங்கள் அப்படின்னு. அவர் கட்சிக்கு வந்து தலைமை தாங்கணுன்றது வந்து அது ஆன்மீகத்தில் நம்பி சொன்னால் அது விதின்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. அவருடைய திருமணம் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா நீங்கள்? போயிருக்கோம். தலைவருடைய இல்ல திருமணத்தில் எல்லாத்தையும் நாங்கள், அது ஒரு விஷயம். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு உங்களோட எப்படி அப்போலேருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சா? அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு அவருக்கும் நான் அப்படி அது மாதிரி அவர்கிட்ட பேசணுன்ற எண்ணங்களே நமக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமீப காலத்தில் அவர் அரசியலுக்கு வரணும் போது கூட அவனுடைய நண்பர்கள் உறவுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை செய்தாங்க, சரியாக வராது பார்த்துங்க அப்படின்னாங்க. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாங்க. நிறைய எச்சரிக்கைகள் இருந்தது. பட் அதால் நான் வந்து இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தான் இருந்தேன். பட் அவர் வந்து நேரடியாகவே நம்மளை வீழ்த்தணுன்ற ஒரு முடிவோடு தான் அரசியல் களத்துக்குள்ளே வர. அவருடைய ஒரு போட்டியாளரா அப்படி பார்த்தாரா? எனக்கு ஒரு போட்டியாளர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க அவருடைய ஆங்கிள். ஏன்னா என்னுடைய திறமையை யாரும் திருடிட முடியாது, உங்கள் திறமையை நான் எடுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. இதை நம்பினாதான் நீங்கள் களத்தில் நிற்க முடியும். நீங்கள் எனக்கு போட்டி உங்களுக்கு நான் போட்டி நீங்கள் நினச்சிங்கனாவே எதுலையுமே நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஒவ்வொருவருக்கான திறமைகள் அது அவரவர்களுக்கான மட்டும்தான், அது அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ அப்படி இருக்கும்போது அவர் இல்லைனாலும் அவர் கூட இருக்க ஒரு சிலர் இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு தவறான பார்வை என் மேலே செலுத்தியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு எடுத்தாலும் மல்லை சத்யா தான் போராட்டங்களுக்கு போகிறாரு, மல்லை சத்யா தான் கூட்டணி பேச்சுவார்த்தை போகிறாரு, மல்லை சத்யா தான் பொதுக்கூட்டங்களில் பேசிட்டாரு, மல்லை சத்யா தான் கல்யாணத்துக்கு போகிறாரு, மல்லை சத்யா போனால் தான் தொண்டர்கள் ஓடி வராங்க, மல்லை சத்யா கிட்ட தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்போது இந்த பொறாமைகள் எல்லா இயக்கத்திலையும் இருக்க தானே செய்யும். அப்போது அதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டு அதை வந்து அவர்கிட்ட ப்ரொஜெக்ஷன் பண்ணிடலாம், அவர் இருக்கிறவர்களும் அது அப்படி தான் நிலைமையாக இருக்கும், பார்த்துங்க அப்படின்ட்டு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு அபாண்டமான பழிச்சொல்லி தலைவர் என் மேலே போட்ட போது கூட அத்தனை தொண்டர்களும் கண்கலங்கி நிற்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டின் வீதிகளில், தேநீர் கடைகளில், சலூன்களில் எங்கெல்லாம் மக்கள் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக மர்மலிஸ் திமுகவுடைய நடவடிக்கைகள், தலைவர் வைகோடைய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் 32 ஆண்டுகள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நான் ஓடிய ஓட்டம். ஆண்டுக்கு நான் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன். 32 ஆண்டுகளில் ஏறக்குறைய 37 வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். அதில் 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இப்போ தான் விடுதலை ஆகி இப்போ தான் என்னுடைய பாஸ்போர்ட்டே புதுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பாஸ்போர்ட் புதுப்பிப்பதற்கு இந்த வழக்குகள் முடித்து கொடுக்க கூட மதிமுக எந்த உதவியும் செய்யல, எந்த பங்களிப்பும் கூட செலுத்தல. தனிப்பட்ட முறையில் பார்த்து தனிப்பட்ட முறையில் நான் தான் பண்ண. எனக்காக சட்டமன்றத்தில் பேசியது மறுமலர்ச்சி திமுக போட்டியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஜவஹர்லா தான் எனக்காக 3 முறை அந்த சட்டமன்றத்தில் பேசி அந்த வழக்குகள் ரத்து செய்யுங்கள் முதலமைச்சரோட வேண்டுகோள் வைத்தார். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இருந்த அந்த வழக்குகள்லாம் இப்போது நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பொழுது வந்து சுதந்திர பறவையாக நாங்கள் இருக்கும்போது, இப்போது இதுவரையிலும் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைக்காக போராடியதற்காக வழக்குகளை எதிர்கொண்ட நாங்கள் இப்பொழுது 32 ஆண்டுகளும் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தோமோ இன்றைக்கி அந்த கட்சி என் மீது வழக்குகளை டிஜிபி ஆஃபீஸர் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை சென்றிருக்குது என்று சொன்னால், தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய முன்மாதிரியை மறுமலர்ச்சி திமுக உருவாக்கி இருக்கிறது. தலைவர் வாழுங்காலத்திலே இந்த நிலைமைகள் நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னால் அவர் அது உணர்கிறாரா, உணர்ந்து அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை. நான் மௌனம் கலைந்தேன் என்று சொன்னால் தலைவர் வைகோ பேசிய பேச்சு, அதற்கு பின்பாக ஒரு மகன் துரை பேசியதற்கு பின்னால் தான் நான் ஊடகத்திற்கு வருகிறேன். இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் காரணம் அல்ல, துரை தான் காரணம் என்பதுதான் என்னுடைய வாதமாக நான் தொடர்ந்து வைத்து கொண்டு வருகிறேன். அப்போது இன்றைக்கு வரையில் நான் மதிமுக துணை பொதுச் செயலாளர், கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மீதே நீங்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ்லையும் தமிழ்நாடு பொழுது நீங்கள் வழக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கட்சி எதை நோக்கி சென்று கொண்டு இருக்குது? மதிமுக திசை வழி என்ன? நாட்டு மக்கள் கேட்பாங்கல்ல. 32 வருஷம் எதிர் அரசியலை பண்ணி 32 ஆண்டுகளில் 28 ஆண்டுகள் மதிமுக வந்து எதிர்நிலையில் தான் நின்றுது, எதிர்கட்சி இடத்துல. இந்த 4 ஆண்டுகள் தான் ஆளுங்கட்சி கூட இருக்கிறோம். அப்போ அந்த 28 ஆண்டுகள் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் என்னென்ன இழப்புகள் இருந்திருக்கும் சார்? இப்போ ஒரு தேர்தலில் உங்களுடைய அனுபவத்துக்கு தெரியும் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சே பல தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க. 96 இழப்புகள் எப்படி தெரியும்? 2001 மரணம் நிச்சயம் தான் நாங்கள் களத்துக்கு போய் நிற்கிறோம். அப்போ அதுக்காக நாங்கள் எவ்வளோ கடன்பட்டோம்? நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் எனக்காக செலவு செய்யணும்னு எவ்வளோ பேர் கடன்பட்டிருப்பாங்க. வீட்லேயும் சார் இப்போ உங்களுடைய குடும்பமும் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய வலிகள் வேதனைகள் இருக்கும், அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நான் வந்து என்னுடைய திருமணம் வந்து 2000 ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி எனக்கு கல்யாணம் நடந்தது. தலைவர் தான் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சார். அப்போ நான் மாமல்லபுரத்துடைய சேர்மனாக இருக்கிறேன், பேரூராட்சி மன்ற தலைவர். மாமல்லபுரத்து பேரூராட்சி வந்து தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சியாக 5 ஆண்டு முடிவில் தேர்வு செய்யப்பட்ட பேரூராட்சி. மதிமுக கொடை சின்னத்தில் நின்ன அந்த பேரூராட்சி தான் தமிழ்நாடு தேர்வு செய்து அப்போது ஊக்கத்தொகை 2 கோடி ரூபாய் கொடுத்து அங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டது. அப்போ அந்த கோசிமணி சொன்னார், இப்போது உங்களுக்கு தான் சிறந்த பேரூராட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்குது, உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 5 திட்டங்கள் சொன்னேன். இந்த 5 திட்டங்களில் இந்த குறைந்த காலகட்டத்தை உடனடியாக துவக்கி வைப்பது எதுன்னு கேட்டார். அப்போது நீங்களே சொல்லுங்கன்னா குடிநீர் திட்டம் தான் அப்படின்னார். உடனே அறிவித்து அடுத்த நாளே அதற்கான கால்குலை நடத்தி உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டது அந்த மேல்நிலை நீர் தொட்டிகள், குடிநீர் இணைப்புகள். அந்த பேரூராட்சி மன்ற தலைவராக நான் சிறந்து பணியாற்றியிருந்த போது என்னுடைய திருமணம் 2000 ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி என்னுடைய திருமணம். 2001 மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். கூட்டணி இல்லை, ஒப்பந்தம் போட்டு வந்து கடைசியில் தப்பான முடிவெடுத்து விலைக்கு வந்துடுறோம். இப்போ தேர்தல் நிற்கிறோம். தேர்தல் நிற்கின்ற போது முடிவுகள் தெரிஞ்சிச்சு, ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வெற்றி பெற முடியாது தானே. அப்போ தேர்தல் முடிவு வந்து மே மாதம் 13ஆம் தேதி வருது. என் மனைவி வந்து அப்போ வந்து 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. முதல் தலைப்பிரசவம், தாய் வீட்டுக்கு போகணும், ஆனால் போகல. நான் இதுவரை சொன்னதில்லை இந்த விஷயத்தை. 13ஆம் தேதி வந்து முடிவுகள், தேர்தல் முடிவு வருது. நான் ஒரு 18,000 வாக்குகள் கிட்ட வாங்குகிறோம். தோல்வி தான் தழுவினோம். நான் மட்டுமல்ல, போட்டியிட்ட அத்தனை மதிமுகவினரும் தோல்வி தழுவினோம். இப்போ என் மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு, முதல் பிரசவம், தலைப்பிரசவம், குழந்தை வயிற்றில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம், கணவர் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து தோத்துட்டாரே அப்படிங்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக அவருக்கு வந்து ஒரு போராட்டம் ஏற்படுகின்ற போது அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வந்து இது மாதிரி சிந்திக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஓய்வு இருக்கணும்வாங்க. இந்த மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு திடீர்னு வலி ஏற்படுது. இப்போ உடனடியாகவே எடுத்து போய் நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கிற இசபெல்லா மருத்துவமனையில் தான் சேர்த்தோம். சேர்த்த 23 நேரத்தில் 15ஆம் தேதி, 13ஆம் தேதி இரவு, 14ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். 15ஆம் தேதி குழந்தை குறை மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 1.25 மாதத்துக்கு முன்னே குழந்தை பிறந்துச்சு.
அந்த குழந்தைய எடுத்து அவங்க பார்த்தாங்க, இது வந்து உடனடியாக வெளியில் வைக்க முடியாது. எடுத்து அது இன்குபேட்டர்னு ஒரு கண்ணாடியில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம்னதுக்கு இதெல்லாம் சாட்சி. நான் அதுவரை யார்கிட்டையும் சொன்னதில்லை. தலைவருக்கு செய்தி கேட்ட மாத்திரத்தில் அந்த நேரத்தில் அவர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதார். மருத்துவமனைக்கு வந்தார், குழந்தை எங்கே இருக்குன்னா அங்கே கிளாஸ் ரூம் வச்சுருக்காங்கன்னு எட்டேருந்து காட்டாங்க, அது ஒரு பாக்ஸ் அப்படின்ட்டு. அப்போ கூட அவர் எனக்கு நம்பிக்கை விட்டுக்கின்ற மாதிரி தான் சொன்னார். ஜூலியஸ் சீசர் தாயின் வயிற்றில் 8 மாதத்துக்கு முன்னே 8 மாதத்துக்கு தான் இருந்தான், அதுக்கப்புறம் வந்துட்டான். அதே மாதிரி ஷேகுவாரா அவன் குறை மாதத்தில் தான் பிறந்தவன். அவன் போராளிகள் எப்பொழுதுமே தாயின் வயிறாக இருந்தாலும் அந்த கருவறையில் நீண்ட நாள் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க. அதுபோல் தான் உன் மகனும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆறுதல் சொன்னார். பட் அது ஆறுதல் சொன்னாலும் அந்த குழந்தை இருக்குது இல்லையா, அந்த குழந்தைக்கான அந்த 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறை மாத பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா முழுமையான வளர்ச்சி பெறாத அந்த குழந்தை அந்த முழுமையாக தாயின் வயிற்றிலிருந்து அது வந்தால் தான் அதற்கான அந்த ஊட்டச்சத்து எல்லாமே வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே அது வந்திருக்கணும். பட் இப்போ அவன் நல்லா இருக்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அந்த ஒரு வருத்தங்களை வழிகளை உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்களா உங்களுடைய மனைவியோ இல்லை குழந்தைகளோ? கண்ணீர் இருக்கன்னு தானே சார் செய்யும். ஒரு 1000 இருந்தாலும் ஒரு கணவர் அப்பா எம்எல்ஏ ஆகிட்டார், எம்பி ஆகிட்டாருங்கும்போது ஒரு அரசியல் கட்சிங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பட் அது இல்லைன்னும் போது நான் உங்கள் கட்சியில் இருக்கிறேன், அதால் அந்த கட்சியுடைய ஆஃபீஸ் பெறும்போது வெற்றியோ தோல்வியோ நான் தாங்கி ஆகணும். ஆனால் பிள்ளைகள் தாங்க முடியாதுல்ல, மனைவி தாங்க முடியாதுல்ல, சுற்றம் தாங்க முடியாதுல்ல. நான் ஏன் தோற்றுக்கிட்டே இருக்கிற, ஏன் தோக்கிற கட்சியில் இருக்கீங்க, ஆலோசனைகள்லாம் வழங்கல, எவ்வளோ பேர் இருப்பாங்க. பட் இதெல்லாம் கடந்து தானே அவரோடு நாங்கள் பயணம் செய்தோம். அந்த பயணத்தை அவர் சரியாக உள்வாங்கலை, அவங்க மகன் அது முழுமையாக உள்வாங்கலை. அவர் காலம் அவர்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் இதற்கான வழி என்னன்றது. மதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இயக்கம் என்பது மென்மேக்கும் பட் ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் என்ற ஒரு நதி, ஜீவநதி சொல்வதை போன்று ஒரு இயக்கம் எப்பொழுதுமே இயங்கி கொண்டிருக்கும். ஆனால் வெற்றி சமவெளிக்கு ஒரு அரசியல் கட்சி என்பது அதுதான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக அழுத்தமாக தடம்பதித்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. தலைவர் வைகோ அவர்கள் நடத்திய போராட்டங்களில் தலைவர் பங்கேற்க முடியாமல் நாங்கள் பங்கேற்ற போராட்டங்கள், தமிழ்நாட்டின் வீதிகள் எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. இப்போ மதிமுக என்பது மற்ற கட்சிகளுக்கும் மதிமுகவுக்கும் என்னன்னா, மற்ற கட்சியெல்லாம் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற கட்சி, வாக்காளர்கள் அதிகம் இருக்கிற கட்சி. இன்றைக்கி திமுகவுடைய வாக்காளர் எண்ணிக்கையை இளைஞரணி செயலர் உதயாநிதி சொல்லியிருக்கிறார், 2 கோடி எண்ணிக்கையை நாங்கள் கடந்து விட்டோம் அப்படின்னு. மதிமுக கேடர் பேஸ் பார்ட்டி, தொண்டர்கள் தான் அந்த கட்சியுடைய பலம். அந்த தொண்டர்களும் இன்றைக்கு சோர்வடைந்து ரொம்ப கடினமான இலக்கில் தான் இருக்காங்க. மதிமுகவுடைய கட்டமைப்பு என்பது ஒரு பெரிய சவாலாகத்தான் தமிழ்நாட்டு களத்தில் இருக்கும். ஒரு இயக்கம் இருக்கும், ஒரு லெட்டர் பேட் அளவில் இருக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்துக்காக உழைத்த தனித்த ஆளுமை கொண்ட பல தலைவர்கள், அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கப்பட்டவர்கள். ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த கிராமத்தில் ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருப்பார். அவரை சார்ந்த ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு. இப்போ நீங்கள் அவர் இழக்கிறன்னா அந்த 1000 ஓட்டு மதிமுக இல்லைன்னு தான் ஆகும். இது மாதிரி ஆயிரக்கணக்கானவர்களையும் மறுமலர்ச்சி திமுக இழந்திருக்கு. துவக்க காலத்திலிருந்து அவரிடம் வந்தவர்கள் இன்றைய பேரில் யாரும் இல்லை. அநேகமாக மதிமுகவில் வைகோவுக்கு அடுத்து நீண்ட நாட்கள் அந்த பொறுப்பில் இருந்த நானாக இருப்பேன். அவர் 32 ஆண்டுகளாக பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. நான் 21 ஆண்டுகள் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன், 8 ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர் இருந்திருக்கிறேன். அப்போது கடைசியாக இருந்த என்னையும் இன்றைக்கு வந்து வீதிக்கு அனுப்புகிற நிலைமைக்கு மதிமுக வந்துருச்சுன்னு போது தான் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய பேசு பொருளாக மதிமுக வந்திருக்கிறது. இதோட எதிர்காலம் என்ன என்பது காலம்தான் பதில் சொல்லும். இப்போ அதில் அவருடைய போராட்டங்கள் குறித்து சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை மீத்தேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய போராட்டங்கள் இருந்த அதே நேரத்தில் அவருடைய நம்பகத்தன்மையை சில பேர் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அவர் நேர்மையற்றவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க, இல்லை பணம் வாங்கிட்டாருன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடன் பயணித்தவர், போராட்டக்களங்களில் வைகோ நேர்மையோடு இருந்திருக்கிறாரா? இல்லை அதில் ஏதாவது போராட்டக்களங்கள்னா அதில் சமரசம் இருந்தது வைகோடைய வரலாற்றில் எப்பொழுதுமே இல்லை. அவர் மீதான சில குற்றச்சாட்டுகள் வந்தபோது தான் ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடுகின்ற அந்த களத்தில் நின்றார். அங்கே ஏதாவது ஆதாயம் பெற்றிருந்தார்னா ஸ்டெர்லைட்டை மூடி இருக்க மாட்டார். அவர் சமரசம் இல்லாதவர். ஈழத்தமிழுடைய போராட்டம் என்று சொன்னால் யார் சொன்னாலும் அவரை அவதிப்படுத்த முடியாது. அதை நான் நன்கு அறிந்தவன்.
அதில் ஈழத்தமிழ் பிரச்சனை நேராக வந்தால் நாங்களாம் கம்முன்னு அவர் என்ன சொல்கிறத கேட்டு உட்காந்துருப்போம். அதுபோல் தமிழ்நாடு முல்லைப்பெரியார் போராட்டம் அந்த கடைசி வரையிலும் வெற்றி பெறுகின்ற வரையிலும் மக்கள் மன்றத்திலும் போராடினார், நீதிமன்றத்திலும் போராடினார், 142 தண்ணீர் உயர்கின்ற வரையிலும் போராடினார். அந்த பாசன விவசாயிகள் சொல்வார்கள், நாங்கள் இருவருக்கு நன்றி கடன் பெற்றுக் கொண்டோம். ஒன்று அணை கட்டிய பென்னிக்கு, அடுத்ததாக அந்த அணைக்காக போராடிய தலைவர் வைகோ என்று சொல்வார். அந்த போராட்ட களத்தில் கூட எனக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த முல்லைப்பெரியாருக்காக அவருடன் நடந்தது, பட்டினி கிடந்தது, ஆர்ப்பாட்டம் நடத்தியது இதெல்லாம் கடந்து அந்த 999 ஆண்டுகள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேரளா அரசோட உதவியோடு சோகன் ராய் 993 ஒரு திரைப்படம் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தை காட்டினா ஒரு பதட்டம் ஏற்படும், இரு மாநிலங்களுக்கான நல்லூர் பாதிக்கப்படும் உணர்ந்து தலைவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, தேட்டருங்க படம் போடக்கூடாதுன்ட்டு. அதையும் கடந்து சோகன் ராய் வந்து சென்னையில் பத்திரிகையாளர் மூலமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், ப்ரீவியூ தேட்டரில் பிரசாந்த் ப்ரீவியூ தேட்டரில் ஓட்டணும்னு முயற்சி எடுத்து வராங்க. தலைவர் டெல்லியிலேருந்து எனக்கு சொல்கிறாரு, நான் பகத்சிங் பிறந்த ஊருக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், செய்தி இப்படி வருது, பிரசாந்த் ப்ரீவியூ தேட்டத்தில் படம் ஓட்டுவதாக சோகன் ராய் அறிவித்து பத்திரிகையாளர் வந்து கொண்டு இருக்காங்களாம், படம் ஓட்டக்கூடாது. அதான் என்கிட்ட சொன்னது. நான் அப்போ உத்தரமேரூருக்கு அங்கேருந்து ஓடி வரேன். வருகின்ற போதே அண்ணன் பாலவாக்கம் சோமு, டிஆர்ஆர் செங்குட்டுவன், வேளச்சேரி மணிமாறன், ராயபுரம் மனோகரன், கௌரிக்குமார், அட்கோமணி, அன்னை டேவிட், மல்லிகா தயாளன், அதே போல் கௌசல்யா ரவி, ஆனந்தி, இப்படி தோழர்களை அழிச்சிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். அறிவிக்கப்படாத ஒரு போராட்டத்துக்கு போகிறோம். ஆனால் காவல்துறை முழுமையாக நிற்குது. அது உள்ளே நம்ம ஊடரிச்சு உள்ளே போனால் தான் அந்த பெட்டியை தூக்க முடியும். ஏசி அவருடைய கண்ட்ரோலை முடித்து உடைச்சிட்டு உள்ளே போகிறேன். வண்டி 1717 சஃபாரி, அது கூட வழக்கில் இருந்தது. அந்த ஊடறுத்து உள்ளே புந்து அந்த தேட்டர் உள்ள நுழைஞ்சி ஏற்கனவே அங்கே திட்டமிட்ட பிரகாரம் மணிமாறன், அன்னை டேவிட்டு, மல்லிகா தயாளன், கௌசல்யா இவங்க போய் அந்த பெட்டி தூக்கணும். அவங்க நேராக உள்ளே போய் பெட்டி தூக்கணும். இங்கே காவல்துறை எங்களை மடக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே கண்ணாடியில் அடித்து உடைக்கணும். அப்போ காவல்துறையுடைய திசை திரும்பப்படும். அதே போல் தான் கௌரிக்குமார், அட்கோமணி போன்றவர்கள் அந்த கண்ணாடியில் அடித்து உடைக்கும் போது காவல்துறை எதை தடுக்கிறது முடியாமல் பெட்டி வந்துடுச்சு. அதுக்குள்ளே எங்ககிட்ட பெட்டியை வேளச்சேரி மணிமாறன் தூக்கின்னு வந்துட்டார். வந்து போட்டு அந்த ஃபிலிம் ரோலாம் தூக்கி போட்டு அடித்து உடைச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது பண்ணி இரவு நடுநிசி கடந்து எங்களை எதுவுமே புழலில் எதுவுமே அடித்தாங்க. மறுநாள் அப்போது ஒரே எம்பி தான் மதிமுக கணேசமூர்த்தி அவர்கள். அவர் முயற்சி எடுத்து பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றத்தை ஒரு நாள் முழுவதும் முடக்கினாங்க. அதுக்கு முன்பாக எல்லா கட்சியும் அது குறித்து அறிக்கை கொடுத்து கடைசியாக கலைஞர் அறிக்கை கொடுக்குறாரு. 5வது நாள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க, இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களை விடுதலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் கட்டின அந்த பணம், அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருக்கு இல்லையா, அந்த பணம் இன்னும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் விடுதலை செய்யப்படுறோம். ஆனால் அந்த வெற்றியை நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, அந்த ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, அந்த ஃபிலிம் ரோலை அப்படியே எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தோம். 142 உயர்த்ததுக்கு பட்டால் தலைவருக்கு வந்து தங்கவால் பரிசு மதுரையில் கொடுக்குறாங்க. நாங்கள் அவர் கொடுத்த பரிசு வந்து அந்த ஃபிலிம் ரோலை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஃபிலிம் ரோல்லாம் மாலையாக்கி, எல்லாரும் மாலை தான் போட்டோம், நாங்கள் அந்த ஃபிலிம் ரோலையே மாலையாக போட்டோம். என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது, நாங்கள் விட்டு கொடுக்குறேன். அந்த ஃபிலிம் ரோலே அவர் கழுத்தில் போட்டு அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடணும். அப்போது இந்த போராட்ட களங்களில் அவர் ஒரு இலக்கை தீர்மானிச்சுன்னா அந்த இலக்கை தகர்ப்பதை வந்து அந்த கரும்புலிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரும்புலிகள் போல் தான் நான் நடத்தியிருக்கிறேன். ராஜபக்ஷ கருப்பு கொடி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. நேருக்கு நேராக கருப்பு கொடி காட்டி அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வரோம். காவல்துறை கடுமையான, ஆந்திரா காவல்துறை கடுமையான தாக்குதல். நான் மட்டும் இல்லை, என் கூட வந்து மகளிர் அக்கா மல்லிகா தயாளன்னு. நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், ஃபேமிலி இதெல்லாம் அந்த நேரத்தில் யோசிக்காம சொல்லிட்டாரு, போகிறோம் அவ்வளோதான். தலைவர் சொல்லிட்டாரு. அதை கடந்து நம்முடைய ஈழத்தமிழுடைய உரிமை பிரச்சனை, லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்திருக்கிற ஒரு பாவி. அப்படி இருக்கும்போது அவன் வரும்போது அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அது யாராலையும் கண்ட்ரோல், அது யாராக இருந்தாலும் அது அந்த களத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வீரியம் நிறைந்தது அப்படின்னு. அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தால் கூட இப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு துரோகின் பட்டத்தை இப்போ சுமந்து இருப்பதை விட நான் இறந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இறந்துருக்கணும். என்னால் தாங்க முடியல சார். அங்கே சுட்டிருந்தா கூட நாங்கள், அவன் சொன்னான், இன்டெலிஜென்ஸ், வி ஹாவ் அ ரைட் டு ஷூட் யூ மேன், டோன்ட் யூ திங்க் இஸ்
சாவரின் கண்ட்ரி பிரசிடென்ட் கேட்டான். ஒரு புனிதமான இந்த ஹோலி பிளேஸ் யூ டன் பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னா, நோ, நீங்கள் தான் ஒரு மோசமான இடத்துல வந்து இந்த இடத்த புனிதமான இடத்த கலங்கப்படுத்திருக்கீங்கன்னு சொன்னோம். நாங்கள் செத்துருக்கணும். நாங்கள் செத்துருந்தோம்னா கூட அந்த ஈழத்தமிழர்களாச்சும் எங்களை பற்றி நினைவு கூர்ந்து போயிருப்பாங்க. அதை விட ஒரு மோசமான பழியை, யாரை நாங்கள் உலகமே கைவிட்டாலும் என்னை அவர் கைவிட மாட்டார்னு நினச்சிருந்தோம் பார். அவர் என் மேலே இவ்வளோ பெரிய அபாண்டமான பழி, துரோகின்னு. அதுவும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்து போல் நான் துரோகம் செய்துன்னு சொல்கிறாரு. அவர் இதயத்தை கீழே இறக்கி வச்சுட்டாரான்னு தான் எனக்கு வந்து இன்றைக்கும் கவலையாக இருக்குது. நான் கலங்குறவன் இல்லை, நான் எப்பவுமே தைரியமாக இருக்கிறவன். ஆனால் அது நினைக்கின்ற போதெல்லாம் நான் என்னுடைய உறக்கத்தை கலைச்சிட்டேன். நான் இப்போலாம் இரவு தூங்குறதெல்லாம் எப்போதுமே நடுநிசி கடந்து தான் நான் உறங்குவேன். இப்போலாம் 1 மணி 2 மணி ஆகுது நான் தூங்குறது. விடிகாலில் 2-3 மணிக்கு தான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து முடிக்கிறது. இவ்வளோ பெரிய பழி என் மேலே சுமத்திட்டார் பாருங்க. ஒரு உயர்ந்த தலைவர்னா த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப்னு சொல்லுவாங்க. அவருக்கு நிகரான ஒரு தலைவர் நாங்கள் பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய பார்லிமெண்டேரியன் மகனுக்காக என் மேலே இவ்வளோ பெரிய பழியாக நீங்கள் போடுவீங்க. ஒரு மகன்னா அவ்வளோ பெரிய மகனா, அதுக்கான ஆளுமை இருக்காதா அவர்கிட்ட? என்ன ஆளுமை அவர்கிட்ட? ஒரு ஆளுமையும் இல்லை. ஒரு ஆளுமையும் இல்லாத ஒரு மகனுக்காக எல்லா விதத்தையும் என்னை தயார்படுத்தி வச்சிருந்து என்னை போய் நீங்கள் பலியிடுறீங்களே. உங்கள் மகன் என்னை எதிர்த்து வெற்றி பெற முடியாது, உங்களுக்கு தெரியும். இதனால தான் நீங்கள் என் முன்னால் நிற்கிறீங்க. உங்கள்கிட்ட நான் தோல்வியை தழுவிட்டு நான் கம்முன்னு அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் 100 ஆண்டுகள் நல்லா நலமுடன் வாழ்ந்து இந்த இயக்கத்தை வெற்றிச்சமலி கொண்டு வர வேண்டும், நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இன்றைக்கும் இருக்கிறோம். உங்களுடைய 30ஆம் ஆண்டு பாராளுமன்ற பணிகள் குறித்து என்னிடம் கேட்டபோது கூட நான் பேசிய அளவுக்கு இன்னும் யாரும் பேசலன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீ எனக்கு தலைவராக இருந்தவர், அந்த தலைவனுக்கான அந்த உரிமையோடு தான் நான் இன்றைக்கும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதாக அவர் எந்த போராட்டம் சொன்னாலும் அதை உடைச்சு எரிஞ்சிடுவாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். அவர் சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு அதான் வேதவாதம். அப்படி இருந்தோம். என்ன பண்ணுறது? அது எங்கள் அம்மாலாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து தனக்கு தவிடு அடிக்க மாட்டான், ஆனால் ஊரானுக்கு இரும்பு அடிப்பான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சின்ன வயசுல என்கிட்ட, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான நபராக நான் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கிறேன். எங்கள் அண்ணன், எங்கள் அம்மாலாம், எங்கள் அக்காலாம் ஒரு குடும்ப பிள்ளைகளாக இருக்கும்போது நான் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே துடுக்குதனமாக விளையாட்டு அப்படின்னு இருப்பேன். அப்போ தான் சொல்லுவாங்க, என் மகன் வந்து தனக்கு தவிடு அடிக்க மாட்டான், நான் ஊரானுக்கு இரும்பு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் எங்களுக்காக வாழாமலாம், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் அரசியல்வாதி. எங்கள் அண்ணெல்லாம் ஐடிடிசியில் பணியாற்றினவங்க, என் தம்பி ஃப்ரான்ஸில் இருக்கிறான். அப்போ அந்த முதல் தலைமுறை அரசியல்வாதின் போது அந்த அரசியலை சீர்குலைக்கும் நீங்கள் நினச்சிங்க பாரு, அதான் வருத்தமாக இருக்குது. அதனால் சின்ன வயசுலேருந்து அந்த போராட்ட உணர்வு எங்கிட்ட நிறைய இருந்தது. அதனால் அவர் எது சொன்னாலும் செய்யணும்னு நினைப்போம். அதனால தான் இன்னைக்கு கூட அவர் சொல்கிறார்ல, ஒருத்தர் அந்த கட்சியோட பொருளாளர் இருக்கிறாரு செந்தில்நீதிமன், நீங்கள் அவர் கடலில் காப்பாதாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவர் அந்த கடலுக்கு இன்னும் தள்ளி அழுத்திட்டே வந்திருப்பார். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, அவர் மீட்டு கொண்டு கரையில் சேர்க்குறோன்னா நாங்கள் அப்படி வந்தவங்க. எங்களை நம்பினவங்கள நாங்கள் உயிர் கொடுத்தாச்சும் ஒரு பாதுகாப்பு. அப்படி தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இன்னும் அப்படி தான் இருப்போம். நாளைக்கு அந்த தலைவனுக்கு ஏதாவது ஒரு ஏற்படுகிறன்னா அந்த இடத்துல முதலாளாக நான் நிற்பேன். என்னை தடுக்க யாராலும் முடியாது. ஏன்னா அவர் என்னுடைய தலைவர். அந்த தலைவனுக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், இன்னும் வாழ்வேன்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதான் போராட்ட களங்கள்னா அது மதிமுகவில் நம்ம நடத்திய போராட்டங்கள் யாரும் மிஞ்ச முடியாத போராட்ட களங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். அது பெரிய வெற்றியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுடைய லைம் லைட்டில் வந்த போராட்டங்கள் அதெல்லாம். அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகுது சார்? மறுபடி திமுகவில் நான் இதுவரையிலும் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க மகன் நேற்று சொல்லியிருக்கிறாரு, ஒரு மாதிரி கேட்கும்போது, அவரை பற்றி கேட்காதீங்க, நான் என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கொள்ள நான் விரும்பவில்லை. அந்த அவருக்கு அந்த சொல்லுவாங்க, அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை ஓட்டம், அந்த ஆழ்மனதின் இருக்குது, அது எப்பவுமே ஊறிக்கினே இருக்கும். அந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதில் தான் அவர் சொன்னார், என் தரத்தை நான் தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னா, நீங்கன்னா 24 கேரட்டா எப்படி சொல்லுங்கள்? நீங்கன்னா அந்த இது பார்க்கடலில் கொண்டு வந்த அந்த அமுதத்தை சாப்பிட்டு நீங்கள் நான் புனிதப்பட்டம் பட்டீங்களா? எப்படி நீங்கள் புனிதர் சொல்லுங்கள்? புனிதராக இருக்கிறவங்க தான் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள மாட்டான்னு சொல்லுவாங்க. நீ எந்த விதத்தில் புனிதர், நாங்கள் எந்த விதத்தில்
தரம் தாழ்ந்தவர்கள் என்பது துரை சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. பார்க்குறாங்க மக்கள். நீ சொன்னது நீ பேசிட்டு நீ பெரிய பெரிய பூர்ஷ்வா நீ நினச்சிட்டு போகலாம். நாட்டு மக்கள் விட மாட்டாங்க. நீ என்ன அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டு நீ வந்து பெரிய ஆளு, நான் எந்த விதத்தில் நான் குறைஞ்சவன் சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்து சொல்றாரு உண்ணாவிரதம் பற்றியும் உண்ணாவிரதம் கேட்கும்போது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்ட்டு. இதுவும் வலதுசாரி சிந்தனை தான். புரட்சியின் திறவுகோல் எதுன்னு கேட்டால் பட்டினின்னு தான் சொல்லுவாங்க. புரட்சியின் திறவுகோல் பட்டினி. லூயி மன்னனுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் என்பது ரொட்டி வேண்டி தான் போராடினாங்க. ரொட்டி கடைகள்லாம் கேக் சாப்பிடுதான்னு சொல்லி மேரி ஆண்டனி சொல்லுவாள். ரொட்டியே சாப்பிட முடியாது. நாங்கள் கேக் வாங்கிறது எங்கே போகும்போது குதிரைகள் மேய்கின்ற புல்லுக்கு நீங்கள் புல்லை வாங்கி சாப்பிடுதான் போது தான் புரட்சி பாலகம் உள்ளே வந்து மேரி ஆண்டனி லூயி மன்னன் கொண்டு வந்து வீதிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். இதே போராட்டம் தான் ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டமும். அவர்களும் அங்கே உணவுக்காக தான் போராடினாங்க. எங்களுக்கு ரொட்டி வேணும். ஒரு பக்கத்தில் பைபிள், ஒரு பக்கத்தில் மன்னனின் ஜார் மன்னனுடைய திருவுருவ சிலை. இதை வச்சுட்டு தான் லெனின்கிராட் முன்னால் நின்று போராட்டம் நடத்தினாங்க. ஆக ஒரு புரட்சிக்கான திறவுகோல் எதுன்னு கேட்டால் பட்டினி. அந்த பட்டினியை நீ இன்னும் எல்கேஜி கூட பாஸ் பண்ணலன்றது, உன்னோட அரசியல் அரிச்சுவடி கூட ஒன்றும் தெரியலன்றது அந்த நெக்கலான பேச்சு மூலமாக தெரிகிறது. முதல்ல பட்டினி போராட்டம் என்னன்றது வைகோவுக்கு தெரியும். பட்டினி போராட்டம் எவ்வளோ பெரிய ஆயுதம் என்பது தலைவர் வைகோவுக்கு தெரியும். தலைவருடைய பிள்ளை என்று நீ சொல்லிக்கின்னு அதை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்க்கறதெல்லாம் நாட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தனி இயக்கமா இல்லை விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி செயல்படணும்னு விருப்பப்படுறீங்க? நாங்கள் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவர்கள். கூடுதலாக நாங்கள் வந்து தமிழ்த்தாய் தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தொட்டில் பிரதேச சார்ந்தவர்கள். நாங்கள் அவருடைய லட்சியங்களை உயர்த்தி பிடிக்கின்ற களத்தில் நாங்கள் வந்து அதை நகர்த்திட்டு முன்ன போயிட்டே இருப்போம். அதால் அண்ணாவுடைய லட்சியங்கள், தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களை விஜயும் கொள்கை தலைவர்களாக அறிவிச்சிருக்காரு. இல்லை, அவர் சொன்னார். அவருடைய பேச்சை நான் முழுசாக கேட்டேன். 2 இடத்துல அந்த இளைஞர்கள் ஆர்ப்பரித்து கைத்தட்டினாங்க. அது விஜய் பார்த்தாரா அல்லது அவரோட அரசியல் ஆலோசகர் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒன்று, இந்தியாவுடைய அரசு சாசனத்தின் தந்தை ஆனால் அம்பேத்கருடைய கையை பிடித்து கொண்டு வரா மாதிரி ஒரு காட்சி வருகின்ற போது விசில் அடித்து அந்த கூட்டம் கைத்தட்டியது. காரணம், அம்பேத்கரை உள்வாங்கிய கூட்டம் அது. அடுத்து பகுத்தறிப்பவன் தந்தை பெரியாருடைய கைப்பிடித்து கொண்டு வருகின்ற போது ஆர்ப்பரிப்பு. அப்படி என்றால் அந்த கூட்டம் தந்தை பெரியாரை உள்வாங்கிய கூட்டம். ஆனால் உங்களுடைய பேச்சின் ஊடே சொன்ன ஒற்றை வார்த்தை, என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், அதுதான் ஆபத்தான வார்த்தை. அதை யார் இந்த வார்த்தையை பிரசித்தான் என்று சொன்னால், இத்தாலியுடைய மாக்கியவல்லி, ஃப்ளாரன்ஸ் நகரத்துடைய வணிகன் மாக்கியவல்லி. அவன் தான் இளவரசருக்கு சொன்ன செய்தி, நீ எப்பேற்பட்ட படுபயங்கரமான பாதகமான செயலாம் செய், ஆனால் வெற்றி பெற வேண்டும். நீ வெற்றி பெற்றால் எல்லாமே அடிபட்டு போயிடும். அதை தான் என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு மாக்கியவல்லி சொன்னான். அதை மாற்றி தான் ஜெர்மனுக்கு எதிராக இட்டாலி முசோலினிக்கு, ஹிட்லருக்கு எதிராக நின்ற வின்சென்ட் சர்ச்சில் சொன்னான், விக்டரி இஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். ஆக வெற்றி பெறுவதற்கு நீ எது வேணாலும் செய் அப்படின்னு சொன்னது மாக்கியவல்லியுடைய சித்தாந்தம். ஆனால் நம்முடைய சித்தாந்தம் வந்து திருவள்ளுவர் போதித்த அறம். நம்முடைய சித்தாந்தம் என்பது சிலப்பதிகாரம் போதித்த அறம். பரிவும் இடுக்கணும் பாங்கோர நீங்குமின், தெய்வம் தெளிமின், தெளிந்தோர் பேணுமின், பொய்யோரை அஞ்சுமின், புறஞ்சொல் கூணுமின், ஊன் துறைமின், உயிர்கொலை நீங்குமின், தவம்பல செய்யுமின். இது வந்து நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மதங்களும் சொன்ன அந்த செய்திகளை பிழிந்தெடுத்த சாறுதான் அந்த குறள் சொல்லுகின்ற செய்தி. ஆக இதை படிங்க, இதில் இருக்க செய்திகள். நீங்கள் வந்து மாக்கியவல்லியோ அல்லது சாணக்கியனோ படித்தால் தமிழ்நாட்டு அரசிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது. பாசிசமும் பாயாசமும் பிரித்து பார்க்கணும். பாயாசம் என்பது வேறு, பாசிசத்தில் அடிப்பட்டவர்கள் தான் தெரியும். எவ்வளவு இன்றைக்கும் நீங்கள் ஐரோப்பாவில் இடிபாடுகள் மத்தியில் அந்த நாடுகள் அங்கங்கே இடிபாடுகள் மிச்சம் சுச்சம் இருக்கிறது சொன்னால் அது பாசிசத்துடைய கோபமான முகம். எனவே அதை விஜய் இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற தலைவர், அவரை சுற்றி இருக்கின்ற லட்சக்கணக்கான அந்த ரசிகர்கள் இன்றைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அரசியல் நெறிப்படுத்தணும். நீங்கள் இன்னும் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக அந்த பூத்து இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அரசியல் வகுப்பில் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு எடுங்க. தமிழ்நாடு என்பது யார்? ஊரை அறியுமுன் உலகை அறியுமுன் உன்னை அறிந்து கொள் தமிழா என்று சொன்னால் பாவரையர் பெருஞ்சித்தனார் அவர்கள். தமிழனுக்கு ஜாதி இல்லை, ஜாதியாக இருப்பவன் தமிழன் இல்லை என்று சொன்னார் அவர்தான்.
எனவே தமிழன் ஜாதியற்ற தமிழர்களாக இங்கு உருவாக்கணும். அதுதான் அயோத்திதாச பண்டிதர் சொன்னார். இங்கே ஆதி தமிழர்களாகவும் ஜாதி தமிழாகவும் இருக்கின்றார்கள். எனவே சாதி வேதமற்ற திராவிட மகாஜன சேவையை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று முதலாக திராவிட இயக்கத்தின் கருத்தியலை முன்வைத்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவர் விதைத்த விதை தான் டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராய, டி.எம். நாயர், பகுத்தறிவு தந்தை பகல்வன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், வைகோ, இன்றைக்கு இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஆசிரியர் வீரமணி, அண்ணன் கொளத்தூர்மணி, ராமகிருஷ்ணன், இப்படி திராவிட இயக்கத்தின் கிளைகளாக என்னதான் இருந்தாலும் திராவிட இயக்கத்துடைய வேர்கள் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். இதை இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு இளைஞர், நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ண போறீங்க, ஜெர்மனில் போய் அரசியல் பண்ண போறதில்லை, இல்லை வேற ஒரு நாட்டில் போய் அரசியல் பண்ணல. அப்போ இந்த நாட்டில் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய வரலாறு, இந்த நாட்டுடைய பூர்வம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமூக நீதி என்பது யாருக்கு என்பதை போதிக்குங்கள். இதெல்லாம் போதிச்சாதான் அடுத்த காலத்திற்கான எங்களால் வர முடியும், பரிணமிக்க முடியும். ஏன்னா அந்த பரிணமத்தை நோக்கி வருகின்ற போது விஜய்க்கான சூழல் காலம் அவதானிக்கும். ஆக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திராவிட இயக்கம், அந்த திராவிட இயக்கத்தின் செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலாக இருக்கும். இங்கே மதத்திற்கான வாய்ப்பு இல்லை. மதம், ஜனநாயகமும் மதத்தையும் பார்த்தால் மதம் மனிதனை பிரித்து காட்டும், ஜனநாயகம் ஒன்றிணைக்கும். அங்கே ஆண்டான் அடிமை இருக்கும், இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இங்கே ஜனநாயகத்தில் அப்படி இருக்க முடியாது. குடும்பத்தில் எப்படி சார் இன்னைக்கு எல்லாம் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கிரேஸ் இருக்குல்ல விஜய் மேலே, உங்கள் வீட்டில் எப்படி? இல்லை, எங்கள் வீட்டில் பொறுத்தவரையிலும் எங்கள் மகன்லாம் அவர் ஒரு ஹீரோவாக நினச்சிட்டு இருப்பார். அவர் இப்போ கல்லூரி முடிச்சிட்டார். அவர் ஒரு இன்னைக்கு பாடி பில்டராக இன்னைக்கு இன்னும் விரைவில் இப்போ மேடை ஏற போகிறாரு. அவரை பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகர் மாதிரி தான் இருப்பார். அவருக்கு அரசியல் பார்வைன்னா அவரும் உங்கள் வழி தானா? இல்லை, அவர் தலைவர் வைகோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. திடீர்னு அவர்கிட்ட ஃபோன்லாம் பேசுவார், அவரும் இவர்கிட்ட பேசுவாங்க. அவருக்கு பிடித்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் வைகோ தான் சொல்லுவார். அதே மாதிரி மகள், அவங்க இப்போ மருத்துவக் கல்லூரி மாணவி, 3ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி, அந்த டாப் 10ல் கோல்டு மெடல்லே ஓடி வராங்க. அவங்க எங்கள் வீட்டில் முதல் மருத்துவர், எங்கள் அந்த இத்தனை 1000 ஆண்டுகளில் ஒரு முதலாக ஒரு மருத்துவராக வர போகிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வசந்தம். நான் எப்படி முதல் தலைமுறை அரசியல்வாதி, அது போல் முதல் தலைமுறை மருத்துவராக மகள் இன்னும் ஒரு 2 ஆண்டில் வந்துடுவாங்க. அவங்க ஏதாவது ஆலோசனைகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க, அந்த கட்சிக்கு போகலாமே, இல்லை உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கே, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போது நான் கேட்டேன் ஒரு நாள், உன்னை உங்கள் கல்லூரியில் தெரிஞ்சிருக்காங்களா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறித்து? ஏன்னா மாணவர்களுக்கு அது தெரியல, இல்லை அவங்க கூட அந்த கல்லூரி பள்ளியில் படித்தவர்களுக்கு தெரியும், அவங்க மட்டும் தான் என்கிட்ட பேசினாங்க. இப்போ கல்லூரியில் 2 பேராசிரியர்கள் மட்டும் கேட்டாங்க, ஏன் அப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை அவங்க நம்பி இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்கணும். அவங்க மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் எல்லாருமே அவமானத்தை சந்திச்சிருக்கணும்ல. ஒரு மோசமான குற்றச்சாட்டு தலைவர் வச்சுட்டார். அதான் கவலையாக இருக்குது. இதில் மீண்டு வரணும்னு நினைக்கிறோம், பட் முடியல. திரும்ப நான் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ கூட ஐயா பழ நெடுமாறன் அவளை சந்திச்சுட்டு வந்தேன். அவர் சொன்னார், ஒரு அரசியல்னு நம்ம இருந்தோம்னா இது போல் ஏற்றத்தாழ்வு கொண்டு தான் இருக்கும். உன் மனசில் பட்டதை துணிந்து செஞ்சிட்டே போ, எக்காரணத்தை கொண்டு நம்பிக்கை மட்டும் இழக்காதே. உன்னால் மட்டும்தான் அது முடியும். நாங்களாம் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் நீ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நீ தைரியமானவன், நீ போராட்டக்கார, உன்னோட அரசியல் நாங்கள் முழுமையாக உள்வாங்கியிருக்கிறோம். அரசியல் கடந்து உன் மேலே எனக்கு ரொம்ப பற்றும் பாசமும் உண்டுன்னு ஒரு 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 தந்தையை போல என் கரத்தை வேற ஒரு 1/2 மணி நேரம் என் கரத்தை பற்றிக்கினா ஒரு தைரியம் ஊட்டி அனுப்பிச்சார். நம்பிக்கை மட்டும் இழந்துடாது. உன்னால் முடியும், களத்துக்கு போ, நீ வெற்றி பெற்றுவா அப்படின்னு தான் வாழ்த்தி அனுப்பிச்சார். அது மாதிரி ஏதாவது யாருன்னா நம்பியிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்குன்னு எல்லாரும் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த தலைவர் சிந்திக்கவே இல்லையே. இப்போ நான் கூட அதான் கேட்குறேன். அங்கே விடுதலை புலிகளில் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக சதி செய்தார் என்று துரோகன் பட்டம் கொடுத்து தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு பின்னால் அவர் தண்டனை வழங்கப்பட்டது. தண்டனை மரண தண்டனை. அதே இதுக்கு தான் தலைவர் இங்கே சிந்திக்கிறாரா? அவர் சிந்திக்க மாட்டார் எனக்கு தெரியும். பட் இந்த நெருக்கடிக்கு கொண்டு நிறுத்தியது என்ன காரணம்? மௌனத்தை தலைவர் தான் நம்ம கலைச்சி ஆகணும். எங்ககிட்ட அடுக்கடுக்காக எங்கிட்ட ஆவணங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அடுக்கடுக்கான ஆவணங்களை அருள் கூர்ந்து தலைவர் வைகோ அவர்களும் துரை அவர்களும் உடனடியாக நாட்டு மக்கள் மத்தியில் முன்வைக்கணும்.
அப்பொழுதுதான் மல்லை சத்யா எவ்வளோ மோசமானவன் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும். இப்போ நீங்கள் சொன்னது யாரும் நம்பலை. அதுவரையில் நாங்கள் வந்து இப்போ ஒரு பாதுகாப்பான ஜோனில் போயிருக்கிறோம். முதலாக ஒரு பொது சமூகம், பொது புத்தி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, தலைவனா தொண்டனானா தலைவன் பக்கம்தான் எப்பொழுதுமே இருக்கிற இந்த சமூகம், பொது சமூகம் முதலாக ஒரு தொண்டன் பக்கத்தில் நின்று ஒரு தொண்டனுக்காக வாதாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய ஊடகங்களும் தமிழ்நாட்டுடைய பத்திரிகைகளும் தமிழ்நாட்டுடைய அறம் சார்ந்த அரசியல் தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தொண்டன் இந்த களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். உங்களுடைய பயணம் ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளும் எப்போதுமே நல்லபடியாக அமையட்டும். வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.